ஆமா, நீங்க கொளத்தூர் தானே? ஆமா, கொத்து புரோட்டா போட்ட பெருமை நாங்களாம் சேர்ந்துதான் போட்டோமே அந்த பரோட்டா. ஒரு கேஸ் போட்டு அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இவிஎம் மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் நாங்க. அப்ப ஆட்டோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணாடி திருப்பினாங்க. இப்ப ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. லெஃப்ட் கண்ணாடி இல்லையா, அது ரைட் கண்ணாடி வேற சொல்லி. சோ ரைட் கண்ணாடி திருப்பி இருக்காங்க. ஓடிற ஆட்டோ. கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ போவாங்க? அவங்களும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அந்த ஆட்டோவை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா போட்ட பரோட்டா அப்படி இல்ல. அவங்களை அடிக்கும் போது இந்த படத்துல எல்லாம் வில்லன்கள் அடி வாங்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, மக்கள் எல்லாருக்கும் அது வந்து சந்தோஷமா இருக்குது. இப்ப இவ்வளவு நாள் நான் தான் ராஜா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து நீ உட்கார்றா பேசாம ஓரமா உட்கார வச்சோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளேயே ஊறி போயிருக்கா அவங்களுக்கு இந்த ரவுடிசம்ன்றது. எந்திரிச்சு அடிக்க வருது என்ன, நாக்க துருத்துறது என்ன, சபாநாயகர் கிட்ட போய் பேசுறது என்ன, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நம்ம பாக்குறோன்றது மறந்துடுறாங்க போல. அவங்க முதல்ல நம்மளுக்கு தெரியாது, இவங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்குவாங்களா பேசிக்குவாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோன்றது மறந்து அவங்களோட உள்ள இருக்கிற வெறி வெளியில வருது. அதனால திமுகனாலே ரவுடிசம் தான். ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைவ் கட் ஆயிடுச்சு. சட்டசபை ஆரம்பிச்ச அன்னைக்கு லைவ் கட் ஆயிடுச்சு. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வெளியில வந்து நின்று இப்படி பண்ணலாமா, நீங்க வந்து சட்டசபை லைவ்ல விடுறேன், நீங்க இப்ப கட் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பண்ணாரு. இப்ப அழுகுறாரு பாவம். எதிரில் உட்கார்ந்துருக்கிறது ஆளும் கட்சி முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களையே நீங்க மரியாதை இல்லாம இவ்வளவு கேவலமா பேசுறீங்கன்னா சாமானிய மக்களோட நிலைமை கடந்த 5 வருஷத்துல எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப வஸ்டா இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு ஓகே ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நானும் பார்த்திருக்கிறேன் அவரை. அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் இவங்களோட வெஸ்ட் கேரக்டர் எல்லாம் வெளியில வந்து வருது. நம்மளுக்கு இவங்களோட வண்டவாளம் எல்லாம் இப்பதான் வெளியில தெரிய வருது. அதனால ரொம்ப வித்தியாசம் தெரியுது. ஆனா உண்மையா பாவம் கல்யாணம் பண்றவங்கள்ட்ட நானே சொல்றேன், கூப்பிடாதீங்க இவங்களன்றேன். எதுக்கு கூப்பிடணும்? வந்து அவங்க பேரி வைக்கிறதுக்கு யாராவது கூப்பிடுவாங்களா? கல்யாண மண்டபமா கதறிட்டு தான் தெரியணுமோ தவிர பெண்ணா இருந்து ஒரு வீடியோ போட்டா அவ்வளவு அசிங்கமா பேசணும் அப்படின்றது இருக்கா? என்னோட கருத்துக்கு நீ எதிர்கருத்து சொல்லு, ஓகேவா? அதை பண்ணா தப்பு கிடையாது. ஆனா என்னோட கேரக்டரை, என்னோட உடைய, என்னோட முகத்தை இதையெல்லாம் நீ வந்து அசிங்கப்படுத்தி பேசினாதான் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா நீ என்ன மாதிரி ஜென்மம்? சந்தோஷப்பட்டுக்கோ, அவ்வளவுதான். நான் ரிப்ளை கூட போட மாட்டேன், அதுக்கெல்லாம் விட்டுருவேன். நான் டிஎம் பண்ணுவாங்க, அசிங்கமான வார்த்தைகள்லாம் வச்சு டிஎம் பண்ணுவாங்க. நாங்க கூட இந்த சரண் ஜெயராமன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவன் அவ்வளவு அசிங்கமா பேசியிருந்தான், அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை, அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆடியோ போட்டுட்டு இன்ன வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். இவனுக்கு தைரியம் கிடையாது. தைரியமா ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு நம்ம கூட டிவிகேல இருந்து ஆர்த்தி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நேத்து சில அறிவிப்புகள் எல்லாம் நம்ம விஜயண்ணா வெளியிட்டாரு. அதுல முக்கியமா எல்லாரும் ரொம்ப பெருமையா பாராட்டிக்கிட்டு இருக்கிறது பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட போறாங்க அப்படின்னு அறிவிச்சதுதான். அது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அது உண்மையாவே வந்து ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளோ விவசாயிகள் வந்து அங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அண்ணன் தான் முதல்ல அந்த ஏரியால போய் பார்த்து, அது ஒரு சின்ன பையனோட ஒரு வீடியோவை பார்த்து, அது அவங்களுக்காக நேரடியா போய் நின்று அவர் உள்ள போக கூட விடல அந்த டைம்ல இல்லையா, உள்ள போக கூட விடாத ஒரு ப்ராஜெக்ட இன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்காருன்ற போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து கனவுல கூட நடக்காது அப்படின்ற மாதிரி இருந்த விஷயத்த வந்து இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. அதனால அத நிறைய விவசாயிகள் கூட இன்னைக்கு அண்ணனை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சந்தோஷம் தான் அவரோட ஆசீர்வாதம். அவங்க ஒரு மனசுல இருந்தும் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அவர் இன்னும் மேல 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 வளர்ந்துட்டு போறதுக்கு உத்வேகமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நம்புறேன். அதனால பெரிய விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாவே விவசாயிகளுக்கு அண்ணன் மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு பெரிய வரம். நீங்க சொன்ன மாதிரி சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு அவரு. இருந்தாலுமே டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எதிர்ப்புகளை பதிவிட்டு இருக்காங்க. நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. எதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே பல எதிர்ப்புகளை பதிவிடுறாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த பிளானை கேன்சல் பண்ணதுனால இன்னைக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி கூட எல்லாருமே கருத்தை பதிவிட்டாங்க. எதனால ஒரு கருப்பு நாள்னு சொல்ற அளவுக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்புகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் இல்லையா? வேற எதுவும் கிடையாது. நிறைய பணத்தை கொண்டு போய் அங்க கொட்டிட்டாங்க. நான் உண்மையாவே ஒரு விஷயம் சொல்றேன். பரந்தூர் ஏர்போர்ட் வருது அப்படின்னு சொல்லும் போது அங்க நான் வந்து லேண்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பாத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு மூலியமா. என்னால நம்பவே முடியல, அந்த ஏரியால அவ்வளவு ரேட் போகுமா அப்படின்ற மாதிரி. எதை நம்பி வாங்கியிருக்காங்க? அவ்வளவு பெரிய இடத்த ப்ராஜெக்ட் போட்டு பெருசா வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கும் போது அதை ஒரு மனுஷன் ஒரே கையெழுத்துல கேன்சல் பண்ணும்போது வயிறுவாயெல்லாம் எரியதான் செய்யும், அடிச்சுட்டு அழுகுதான் செய்வாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? கருப்பு நாள் தான் அவங்களுக்கு பாவமா தான் இருக்கு.
பட் ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணன் ஆச்சு இல்லையா, அழுதுட்டே இருக்கட்டும். அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்த உடனே இவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மால்ஸ் எல்லாம் கட்டி அதை வந்து வேற லெவல் பிசினஸா வந்து அவங்க ஃபியூச்சர் லெவல்ல பிளான் பண்ணி வச்சுட்டாங்க, ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அதை இந்த மனுஷன் வந்து ஒரே கையெழுத்துல இவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இவர் ₹1 பணம் என் மக்கள்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த மக்களோட பணத்தை நீங்க அடிக்கும் போது அவர் சும்மா விட்டுட்டு இருப்பாரா? சோ அதனால அந்த வைத்தறிச்சல்ல வந்து அவங்க கதறாங்க, கதறிட்டே இருக்கட்டும். ஆனா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது, எதிர்கட்சியில உட்காந்துக்கிட்டு அழுவதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது, ஹாப்பி தான் எனக்கு. இப்ப இந்த ஒரு சண்டையை பார்த்து நீங்க டெய்லியும் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ரசிக்கிறோம்ல, அவங்களை அடிக்கும் போது இந்த படத்துல எல்லாம் வில்லன்கள் அடி வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்ல மக்கள் எல்லாருக்கும் அது வந்து சந்தோஷமா இருக்குது. போடு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா என்னதான் இருந்தாலுமே அந்த அசம்பிளிக்கு அந்த ஒரு இடத்துக்கு ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கு, ஒரு டிசிப்ளினை வந்து நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும். அப்படி எதுவுமே அவங்க பண்ணாம இப்படி ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது பார்க்கும்போது எப்படி இருக்கு. ஆனா அது அவங்களோட ஜீன்லயே ஊறி போனதுன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா ஜீன்லயே ஊறி போயிடுச்சு. அத வந்து இப்ப இவ்வளவு நாள் நான் தான் ராஜா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து நீ உட்கார்றா பேசாம ஓரமா உட்கார வச்சோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம சபாநாயகர் வந்து 2 பக்கமும் பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்தோம் இவங்க வந்து அவ்வளவு கொந்தளிக்கிறாங்க. எவ்வளவு நஷ்டத்தை தான் அவங்களும் தாங்குவாங்க பாவம். அண்ணா ஆட்சியில உட்கார்ந்ததுல இருந்து லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது, இவங்களோட எல்லா பெரிய ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. சோ கதரை தான் செய்வாங்க, வேற வழியே கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ளேயே ஊறி போயிருக்கு அவங்களுக்கு இந்த ரவுடிசம்ன்றது. எந்திரிச்சு அடிக்க வருது என்ன, நாக்க துருத்துறது என்ன, சபாநாயகர் கிட்ட போய் பேசுறது என்ன, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நம்ம பாக்குறோன்றது மறந்துடுறாங்க போல அவங்க. முதல்ல நம்மளுக்கு தெரியாது இவங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்குவாங்களா பேசிக்குவாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோன்றது மறந்து அவங்களோட உள்ள இருக்கிற வெறி வெளியில வருது. அதனால திமுகனாலே ரவுடிசம் தான் கண்டிப்பா. அதனாலதான் லைவ் எல்லாம் வந்து கட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைவ் கட் ஆயிடுச்சு, சட்டசபை ஆரம்பிச்ச அன்னைக்கு லைவ் கட் ஆயிடுச்சு. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வெளியில வந்து நின்று இப்படி பண்ணலாமா, நீங்க வந்து சட்டசபை லைவ்ல விடுறேன், நீங்க இப்ப கட் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பண்ணாரு. இப்ப அழுகுறாரு பாவம், நின்னு அழுகுறாரு பாத்தீங்களா நீங்க? அது வந்து லைவ்ல ரீலா போயிட்டு இருக்கு, எல்லாருமே அப்படிதான். இல்ல ரீலா போயிடுச்சு, அது போகதான் செய்யும். நீ பண்ண விஷயம் தானே ரீலா போகுது, நீ பண்ணாத விஷயம் இல்ல இல்லையா. மக்களுக்கு தெரியக்கூடாது நான் நல்லவன், அந்த போர்வையிலேயே அப்படியே வந்து காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம அண்ணன் தான் லைவ்ல போட்டு விட்டாரு. இன்கேஸ் நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி இருந்தா இவ்வளவு தைரியமா லைவ்னு ஒண்ணு வந்து கொண்டு வருவாங்களா இல்லையா? நம்மளே கட் பண்ணிட்டு போயிடலாமே. ஆனா நம்ம வந்து கண்டிப்பா பண்ணணும், மக்களுக்கு எல்லா விஷயமும் டெய்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து பாக்குறாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அசம்பிளியை பாக்குறாங்க அப்படிங்கும்போது சில வார்த்தைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தி பேசலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஓப்பனா வந்து பேசுறது, சில வார்த்தைகளை வந்து தவறா பயன்படுத்துறாங்க. டிஎம்கே மீது மக்களுக்கு இன்னும் எவ்வளவு அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா அதிருப்தி மட்டும் தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்ப வந்து மக்கள் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஓகே டிஎம்கே கரெக்டா பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்களா? கிடையவே கிடையாது, சொல்லவே முடியாது, ஒண்ணும் கூட கிடையாது. நம்ம பாக்குறவங்களுக்கே தெரியுது, எல்லாமே தெரியுது, சின்ன குழந்தையில இருந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது இந்த விஷயம் கிளியரா. ஏன்னா ஒரு சாதாரணமா பேசிக்கிற விஷயம் தான், அதை கூட பேசக்கூடாது, நீ எந்திரிக்க கூடாது, நீ சொல்லக்கூடாது. ஆளும் கட்சிக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் சொல்ற உரிமை இருக்கு. ஆனா அந்த பதில சொல்லி எந்திரிக்கும் போது கூட நீங்க வந்து உங்களோட ரவுடிசத்தை காட்டுறீங்கன்னா நீங்க ஆளும் கட்சியா இருக்கும் போது மக்களை எவ்வளவு பாடுபடுத்தி இருப்பீங்க. எதிரில உட்கார்ந்து இருக்கிறது ஆளும் கட்சி முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களையே நீங்க மரியாதை இல்லாம இவ்வளவு கேவலமா பேசுறீங்கன்னா சாமானிய மக்களோட நிலைமை கடந்த 5 வருஷத்துல எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப வஸ்டா இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே இந்த பெண்களை இந்த இழிவா பேசுறது, அவதூறா பேசுறது, கேலி பண்றது இதை வந்து மாத்திக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் பொம்பளை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி போனாங்க, இருந்தாலுமே வந்து திருந்தாம சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. நேத்து கூட வந்து மினிஸ்டர் கீர்த்தனா வந்து எங்கேயோ ஒரு அரைகுறை ஆடையோட வந்து வெளியே போறாங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒரு பெண் அவங்களோட வீடியோ எடுத்து வைரல் பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது டவுன் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப கேவலமான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஆடையை வச்சு எந்த பெண்ணையும் வந்து நீ வந்து கால்குலேட் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட அவங்களுக்கு கிடையாது, அப்படிதான் சொல்லணும். நானு ஆக்சுவலி அது கீர்த்தனாவே கிடையாது, வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் சொல்லிடுச்சு இது நான் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. இன்கேஸ் அது கீர்த்தனாவா இருந்தாலுமே அது ஏதாவது தப்பு இருக்காதுல்ல? உங்களோட பார்வையில நீங்க சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஒரு உடை அணிஞ்சிட்டு வெளியில போனா என்ன தப்பு? அது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்க அது பர்சனலாக அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போறாங்க, போட்டுட்டு போட்டோம். இப்போ நானே இன்னைக்கு இங்கே சாரி கட்டிட்டு வந்திருக்கேன், நான் என் ஃபேமிலி கூட வெளியில் போகும்போது நான் என்ன ட்ரெஸ் போட்டு உடனே என் கேரக்டர் வந்து மோசமான கேரக்டர்னு ஆயிடுமா? அது கிடையாது. ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்றீங்கன்னா அப்போ உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் எப்படி இழுத்து போத்திட்டு மட்டும்தான் இருக்காங்களா? இல்ல அவங்கவுங்க ஃபேமிலியில வந்து ட்ரெஸ் போட்டா நல்லவங்க, ஆனா நம்ம டிவிகேல இருக்கிறவங்க ஒரு ட்ரெஸ் போட்டா கூட மோசமானவங்க.
வேற பெருசா எல்லாம் வேணாம், ஒரு Dress போட்டா கூட அவங்க மோசமானவங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆணாதிக்கம் அதிகமா இருக்குது டிஎம்கேல. கோட்டு சூட்டு போட்டதுக்கே ஏன் இப்படி போடுறாங்கன்னு கோட் சூட் சொன்னாங்க. போட்டாலும் தப்பு, ஃப்ராக் போட்டாலும் தப்பு, சாரி கட்டினாலும் தப்பு. பெண்களா இருந்தாலே தப்பு அவங்களுக்கு. பெண்களா இல்ல, டிவிகேன்ற பேர் இருந்தாலே அவங்க வந்து என்ன பண்ணாலும் தப்பு. ஆனா கனிமொழி அவர்கள் வந்து அதுக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எங்க கட்சி ஆட்களா இருந்தாலுமே அது தவறுதான் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது கனிமொழி மேமோட உண்மையாவே statement. எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பரவாயில்ல, அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க இப்படி இருக்காங்களா அப்படின்னு வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து கனிமொழி அவர்கள் வந்து மைனஸ் தப்பான விமர்சனம் கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்த்திருக்கேன். பட் இந்த விஷயத்துல அவங்க எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. உண்மையாவே வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இல்ல, எங்களுக்கு உள்கட்சி தெரியல. பிரச்சனை ஏதோ போயிட்டு இருக்குது போல, அதனாலதான் இவங்க இப்படி வந்து பேசுறாங்க. எனக்கு தோணுது அப்படி. இவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க, கனிமொழி அவர்கள் நிறைய இடத்துல தப்புன்னு தெரிஞ்சு கூட அந்த தப்பை வந்து ஒத்துக்கிட்டு தான் நான் பார்த்ததே கிடையாது. பட் இந்த விஷயத்துல ஒத்துருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு போல. அதனாலதான் இன்னைக்கு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் இருந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா கனிமொழி அவர்கள் எல்லாம் வந்து அங்கீகாரம்ன்றது வந்து கிடைக்கல அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா. இன்னும் சொல்ல போனா கருணாநிதி அவர்களின் மகள், கலைஞர் கருணாநிதி அவர்களின் மகள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. அந்த ஆதங்கம் இப்ப வெளிப்படுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா நேத்து தான் இந்த ஆடி மாசம் எல்லாம் முடிஞ்சு ஆவணி மாசம் ஸ்டார்ட் ஆகி முதல் முகூர்த்தமே வந்துச்சு. அப்ப அந்த கல்யாண வீட்லயே போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்கள் நேத்து பேசின ஒரு இடம் வந்து, நாங்க எங்களோட எதிரிய ஏடிஎம்கேன்னு தான் நினைச்சோம், ஆனா டிவிகேன்னு நாங்க சுத்தமா வந்து கணிக்கவே இல்லை. இப்போ அவங்க சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, அது எல்லாமே ரொம்ப தெளிவில்லாம ஒரு அரசியல் ஈகோக்காக பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பதிவிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தான் ஈகோ அதிகமா இருக்கு. என்னடா 2 வருஷம் தானே ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு இவ்ளோ இடம், அதாவது அவர் சொன்ன வார்த்தை கூட பாத்தீங்கன்னா 108 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க? 57. 57 ஜெயிச்சுட்டு 108 பார்த்து 108 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பான்மைக்கு 118 வேணும், என்னமோ ஒரு 100 இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. என்ன ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு ஓகே, ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நானும் பார்த்திருக்கிறேன் அவரை. அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் இவங்களோட வெஸ்ட் கேரக்டர் எல்லாம் வெளியில வந்து வருது. நேத்து தான் பாவம் உண்மையாவே கல்யாணம். முன்னாடியே வஸ்டா தான் இருந்தாங்க, நம்மளுக்கு தெரியல. நம்மள்ட்ட வந்து இந்த நல்ல முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிட்டாங்க. அதனால நம்மளுக்கு தெரியல. இன்னொன்னு ஊழல், லஞ்சம் இதெல்லாம் நம்ம பழகிட்டோம் வாழ்ந்து. அதனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இன்னைக்கு எல்லாமே இல்லைங்கும் போது, ஓ இப்படி கூட லைஃப் இருக்குமா, இப்படி கூட கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவங்களோட வண்டவாளம் எல்லாம் இப்பதான் வெளியில தெரிய வருது. அதனால ரொம்ப வித்தியாசம் தெரியுது. ஆனா உண்மையா பாவம் கல்யாணம் பண்றவங்கள்ட்ட நானே சொல்றேன், கூப்பிடாதீங்க இவங்களன்றேன். எதுக்கு கூப்பிடணும்? வந்து ஒப்பேரி வைக்கிறதுக்கு யாராவது கூப்பிடுவாங்களா? எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கல்யாணத்துக்கு போகணுன்ற ஒரு ஞாபகமே இல்லாம அங்க போய் அழுதுட்டு வராங்க. ஆனா இவங்க என்ன அழுதாலும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க அண்ணனை முதலமைச்சர் சீட்ல இருந்து இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் இறங்கவே மாட்டாரு. அடுத்தது பிஎம் தான். பிஎம் தானா? கண்டிப்பா. நானும் என் ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறேன், நார்த் இந்தியால இருக்கவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தளபதி அத கூட காசு கொடுத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பேருக்கு காசு கொடுக்க முடியும் சொல்லுங்களேன்? இப்ப நான்லாம் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், நான் எல்லாம் யார்கிட்ட காசு வாங்குறேன் சொல்லுங்களேன்? நம்ம அவரை ஜெயிக்க வைக்கணும், ஒரு நல்ல மனுஷன் வரணும் அப்படின்ற ஒரு இதனாலதான் நம்ம வீடியோ போடுறோம். உடனே அது காசு வாங்கிட்டு பண்றாங்க. இவங்க பண்றதுனால அவங்க நம்மள அப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. நேத்து ராஜ்மோகன் அண்ணா வந்து சட்டசபையில வந்து சொல்லியிருக்காரு, விச்சுவல் வாரியர்ஸ் வந்து. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ராஜ்மோகன் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த சட்டசபையில யார் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல நம்மளை பத்தி வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நம்மளோட பேர் அங்க ஒழிக்கணும் அப்படின்னு இருக்குது இல்லையா? அது வந்து கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க இன்கேஸ் காசு வாங்கிட்டு பண்ற மாதிரி இருந்தா அந்த தேங்க்ஸ் அவர் அங்க சொல்லியிருக்கணும் அவசியமே இல்லையே. காசு வாங்கிட்டு தானே வேலை செய்யறாங்க, அவங்களுக்காக நம்ம எதுக்கு அங்க வந்து சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நாங்க உண்மையாலுமே விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றத நேத்து நிரூபணம் ஆயிடுச்சு. எத்தா சொல்லிக்கலாம். என்னதான் இருந்தாலுமே துரை சந்திரசேகர் அவர் வந்து அவரும் ஒரு கல்யாண வீட்டுல பேசும்போது பெண்களை தரைகுறைவா இழிவா அவர் பேசின விஷயம், சிஎம் விஜய் அண்ணாவை ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லி பேசின விஷயம், அவர் மீதும் வந்து இப்ப ஆக்ஷன் எடுக்கணும், அவரையும் அரெஸ்ட் பண்ணணும் இப்படின்னு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் இப்ப வந்திருக்கு. இததான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனும் பண்ணாரு, அந்த மார்க்கண்டேயனும் பண்ணனாரு. இதையெல்லாம் டிவில பாக்குறாங்க, இல்ல அங்க கூட இருந்தவங்களே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தையை சொல்லாத மாதிரி பேட்டி குடிக்கிறாங்க, வன்மத்துல அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி அந்த வார்த்தையை அவங்களால யூஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல. நீ 75 வருஷ கட்சியா இருந்ததுன்னா, உதயநிதி ஸ்டாலினை இங்கிருந்து ஊர்கோலமா கூட்டிட்டு போனாங்க திருச்சி வரைக்கும். பாத்ரூம்ல 3 மணி நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு, வாத்தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் இழுத்துட்டு போனாங்க. பேசின வார்த்தையை கட் பண்ணி லைனா வருது, அதை வந்து போடுறாங்க. நீ 75 வருஷ கட்சி தானே,
இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் தானே. ஆமா நான் அப்படிதான் தைரியமா பேசினேன், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே. அப்ப ஏன் நீ வந்து கட் பண்ணாங்க, எடிட் பண்ணாங்க, பயந்து ஒளியுறது, அதுக்கப்புறம் எனக்கு நெஞ்சு வலி வயிற்று வலி அப்படின்னு சொல்லி இது கேட்கறது, வெளிநாட்டுக்கு போய் இங்க என்னமோ ஹாஸ்பிட்டல் இல்லாத மாதிரி வெளிநாட்டுல தான் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வெளிநாட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறது. ஆனா சொல்றதெல்லாம் நாங்க 75 வருஷம் கட்சி மிஸ்ஸாவை பார்த்தவங்க. மிஸ்ஸால அவர் பேரே இல்லையா? அப்படியா? அத பாக்கலையா நீங்க? மிஸ்ஸால அவர் பேரே இல்லையா? அவர் எந்த கேஸுக்குள்ள போனாருன்னு அதுவும் தெரியல. விசாரிச்சா அதுவும் வெளியில வரும்னு நினைக்கிறேன். விசாரிச்சா வேற ஏதோ ஒரு கேஸ் ஆயிருக்கலாம், பொம்பளை கேஸ். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா, எல்லா கருத்தும் அவங்களுது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நான் சொல்லல, எனக்கும் ஒரு கருத்து காதுல விழுந்துச்சு. சோ அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ யாருமே வந்து மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போன கூட்டம் இந்த கூட்டம் கிடையாது. இருந்திருக்கலாம், இவங்க தலைவர்கள் இருந்திருக்கலாம். பட் இப்ப இருக்கிற இதுல யாருமே வந்து அதுக்காக போனதில்ல. இப்ப நம்மளே பார்த்துட்டோம் 4 கேஸ். ஆனா ஃபியூச்சர்ல இது என்ன தெரியுமா வரும், அவர் வந்து அதுக்காக போனார் இதுக்காக போனார் அப்படின்னு இப்பயே கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க ஒரு பேஸ. போராட்டம் பண்ணி அப்படியே வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இப்பயே கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அந்த நம்பருக்கு ஒரு 4 கூட்டம் இருக்கு. ஃபியூச்சர்ல அந்த 4 பேரும் இருக்க மாட்டாங்க, அது வேணா கன்ஃபார்ம். ஏன்னா மக்கள் வந்து இவ்வளோ நாள் சொன்ன மாதிரி லஞ்சம் ஊழல்ல வாழ்ந்துட்டு இன்னைக்கு இது எதுவுமே இல்லாம இருக்கும்போது தனக்கு தானே எவ்வளோ நாள் தான் நான் வந்து ஆமா நான் டிஎம்கே தான், அவங்க எனக்கு பண்ணுவாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தாலும் எல்லா விதத்துலயும் வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது இது நல்லது இது கெட்டதுன்னு புரியற மனசு மக்களுக்கு தானா கூடிய சீக்கிரம் வரும். இப்பயே மேக்சிமம் மாறிட்டாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல போனா டிஎம்கேன்னு ஒரு கட்சியே இருக்காது. அறிவாலயத்தை நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சு வாடகைக்கு விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதான். எதிர்கட்சியில தனுஷ் இருப்பாரா? ஐயோ வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு இருக்கல, வந்துட்டாரு. எல்லாரும் வந்து வந்தா சட்டசபைக்குள்ள போயிட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினே வந்து கலைஞர் கருணாநிதியின் பேரன், அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா அவர்களின் பையன் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த சட்டசபைக்குள்ள போயிருக்காரே தவிர சும்மா நார்மலா ஒரு மனுஷனா போயிட்டு அவரால் ஓட்டு வாங்கி இன்னைக்கு உள்ள வந்துட முடியுமா? எதிர்கட்சி தலைவர் ஆயிட முடியுமா? அப்படியே இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரா இவரை ஏன் போடணும்? ஏங்க பெரிய KN நேரு இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு, அவங்கள யாரையாவது ஏவா வேலு இருக்காரு, மன்னராட்சி அந்த ஒரு இதுல வந்து நம்ம அண்ணன சொல்லுவாங்க நடிகரா இல்லைன்னா அவர் நடிகர் தான், அவர் தொழில் அவரை வேலை செஞ்சிருக்காரு, அதனால மக்கள் அவர் மேல பாசம் வச்சிருக்காரு. நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரு, நடிச்சுக்கிட்டே அரசியலுக்கு வரல, நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அண்ணனையும் உதயநிதி ஸ்டாலின்லாம் அதனால அதெல்லாம் ஈக்குவலே பண்ண முடியாது. அவங்க கதட்டும். ஆமா நீங்க கொளத்தூர் தானே? ஆமா. கொத்து பரோட்டா போட்ட பெருமை நாங்கெல்லாம் சேர்ந்து தான் போட்டோமே அந்த பரோட்டா. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்பைஸ் எல்லாம் நிறைய போட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு கொத்தி அனுப்பிட்டோம். ஓகே. ஆனா கொளத்தூருக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பெருமையெல்லாம் பேசினாங்களே. இல்ல நான் அந்த விஷயத்துல வந்து நான் ஒத்துக்கிறேன். கொளத்தூர்ல பெரிய கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க, டென்னிஸ் கோர்ட் பெருசா கட்டியிருக்காங்க. ஆனா அந்த டென்னிஸ் கோர்ட் நீங்க போனோம்னா ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் போகணும், மழை வந்ததுன்னா. ரோடு வந்து அவ்வளவு நாசமா இருக்கும். நீ பெரிய பில்டிங் கட்டினா பெரிய பணம் அடிக்கலாம் இல்லையா? சோ அதனால பெருசா கட்டிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி அவசரமா கட்டினாங்க எல்லாமே. அந்த பில்டிங் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எனக்கு தெரியல. பில்டிங் எல்லாம் பெருசா சூப்பரா இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அந்த ரோட்டுக்கு போகணும்னா நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். வண்டி எல்லாம் வந்து நார்மலா எந்த ரோடுமே வந்து கரெக்டா இருக்காது. உண்மைனா யாரா இருந்தாலும் வீடியோ எடுத்து போடட்டும், இல்ல இந்த ரோடு இப்படி கிளீனா இருக்கு, இந்த ரோடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. ஒரு ரோடு கூட சரியா இருக்காது, ஒரு பப்ளிக் டாய்லெட் கூட கிளீனா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன் அங்க. ஆனா இவங்க வந்து குப்பை எல்லாம் வந்து அப்படியே அந்த குப்பையை கூட கரெக்டா எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கிடக்கும். இப்ப அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாறிட்டு வருது, நல்லா இருக்கு. ஏதோ EVM மிஷின்ல எல்லாம் ஃபால்ட் இருக்கு, என்னதான் வந்து நீங்க MLA-வா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்து அவர் கேஸ் போட்டு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து EVM மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னாங்க. அப்ப ஆட்டோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணாடி திருப்பினாங்க. இப்ப வந்து இப்ப ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. லெஃப்ட் கண்ணாடி இல்லையா, அது ரைட் கண்ணாடி சொல்லி சோ ரைட் கண்ணாடியை திருப்பி இருக்காங்க. ஓடிற ஆட்டோ அவங்களும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அந்த ஆட்டோவை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா போட்ட பரோட்டா அப்படி இல்ல, அதனால வாய்ப்பு இல்ல. அந்த ஆட்டோ வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, நகராது அந்த இடத்த விட்டு. அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும். என்னத்தை வேணா திருப்பட்டும், லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், சென்டர் மிரர், கண்ணாடி உடைச்சா கூட வாய்ப்பு இல்ல. அது ஏன் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்றாங்க? இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு MLA-வா நான் வந்துடணும், எப்படியாவது அசம்பிளிக்குள்ள போயிடணும் அப்படின்னு இன்னும் ஏன் வந்து அவங்க அந்த ஒரு பதவி வேற என்ன, ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது ஒரு வகையில நம்ம உள்ள வந்துட மாட்டோமா? இதுல
வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேளை முதல் விஜய் இருக்கிற சட்டசபைக்குள்ள எங்க தலைவர் வரல அப்படின்னு அதை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோன்ற மாதிரி பாசிட்டிவா மாத்திக்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ போராடுற போய் ஏன் எல்லா மிரரையும் திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க, விட்டுற வேண்டியது தானே. தோல்வியை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற இதே கிடையாது. கொளத்தூர் மக்கள் வந்து நான் வந்து கேம்பெயின் போயிருக்கும் போது என்னை பார்த்து கேட்பாங்க, நீங்க வந்து கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் கேண்டிடேட்ல விஎஸ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நானு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, கேண்டிடேட்லாம் எங்களுக்கு யாருன்னு தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவை விஜய் அண்ணா மூஞ்சி, அவ்வளவுதான். விஜய் அண்ணா மூஞ்சி யாருன்னே உங்களுக்கு உண்மையாவே தெரியாது. எங்க கொளத்தூர் மக்களுக்கு உண்மையாவே கேண்டிடேட் யாருன்னே மேக்சிமம் மக்களுக்கு வந்து, ஆனா வந்து அங்க வந்து அண்ணன் ஜெயிச்சிருக்காருன்னா விஜய் அண்ணாவோட மூஞ்சிக்காக தான். அதே மாதிரி நான் சொல்லாம எனக்கு தெரியல, எங்க மாவட்ட தலைவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணாரு அந்த ஏரியால. நைட்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மாவட்ட செயலாளர் வந்து தனிகா அவரு நல்லா ஒர்க் பண்ணாரு. உண்மையாவே சொல்றேன், அவருக்கு ஒரு ஈகோ கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம அண்ணனுக்காக வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணாரு. அதனால ரொம்ப பாசிட்டிவா போச்சு. அண்ணன் ஒரு நிமிஷம் எவ்வளவு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து நின்று இருப்பாரு, அப்படி கிராஸ் பண்ணி தான் போனாரு. முடிஞ்சு கதை. 10 நிமிஷம் பேசினதுக்கே கொத்து பரோட்டா நல்லா ஒர்க் பண்ணி பயங்கரமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கொத்து பரோட்டாவை ரொம்ப அருமையா போட்டீங்க. ஆனா நீங்க வந்து எப்படி டிவிகேக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து டிவிகேல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து ஆக்சுவலி பிஜேபியில ஒரு 7 இயர்ஸா இருந்தேன். பிஜேபியோட மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீட்லயே இருக்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல வந்து அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு கட்சியில சேரணும்னு ஆசை. ஆனா யாரையுமே எனக்கு தெரியாது, நம்ம கட்சியில யாருனையுமே தெரியாது. அப்ப வந்து இந்த ஜூலி வீடியோ போடுது. அந்த எனக்கு சும்மாவே அதை பார்த்தா பிடிக்காது. இப்ப யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. அதனால அது பிடிக்காது. பிக் பாஸ்ல இருந்தே எனக்கு அது பிடிக்காது. அதுல வேற நம்ம அண்ணனுக்கு எதிராக வீடியோ போட்டு அந்த நக்கல் பண்றது அதெல்லாம் பார்க்கும்போது என்னை அறியாம ஒரு டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ காலையில எந்திரிச்சு பார்க்குறேன் 1 மில்லியன் வியூஸ். அப்ப மக்கள் எவ்வளவு எதிர்க்கிறாங்க, இவளை அடிச்சா மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு நல்லா எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கட்சியில போய் இணைஞ்சு கேம்பெயின் பண்றது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ ஓடிஎஃப்சியில் நம்மளுக்காக ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் பிஜேபி வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பிஜேபியில் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. அங்கே வந்து நான் சேஃப்டியாக, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அங்கே நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னோட ஹெல்த் இஷ்யூனால நான் வந்து அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் சைலண்டாக இருந்தேன். பார்த்தா நம்ம தலைவர் வராரு, கட்சி உயிராச்சு நம்மளுக்கு. அதனால வந்துட்டேன் நான். இன்கேஸ் அண்ணன் வந்து முதல்லயே கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா நான் பிஜேபின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்க மாட்டேன். அண்ணன் கட்சியில தான் வந்து சேர்ந்திருப்பேன். அப்ப வந்து எனக்கு டிஎம்கே பிடிக்கல. அதனால நான் பிஜேபில. ஆமா, அம்மா இருக்கும்போது எனக்கு ஏடிஎம்கே பிடிச்சது. அம்மா இல்ல அப்படின்றோன்னா அந்த கட்சியை வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. விஜய் அண்ணாவை ஒரு ஆக்டரா பார்த்து அவரை பிடிச்சி சரி டிவிகேக்கு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்களா, இல்ல இவர் வந்தா ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து டிவிகேக்குள்ள போனீங்களா? எனக்கு அந்த மூஞ்ச பார்க்கும்போது இந்த யாருக்குமே தப்பு பண்ணாத மூஞ்சு, யாருக்கும் துரோகம் பண்ணாத மூஞ்சு, அதுல பொய் இல்ல, கபடம் இல்ல, கள்ளம் எதுவுமே இல்ல. மக்களுக்காக செய்வாரு, அவர் சொன்னதை செய்வாரு, பொய் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்றது வந்து அந்த பேசுற பேச்சுலயும் அந்த பார்வையிலையும் அவரு ஒரு சில இடத்துல அழுததையும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து அதுல வந்தேன். நடிகரா இருக்கும் போது அவரை எனக்கு பிடிக்கும். ஆனா வந்து இப்ப இருக்கிற மாதிரி பிடிக்குமான்னு கிடையாது. இப்ப என்னன்னு தெரியல, எனக்கு உயிராயிடுச்சு. எனக்கு கூட பிறந்தவர் மாதிரி. இதை நம்ம உயிர்னு சொன்னோம்னா உடனே வேற மாதிரி பேசுவாங்க. அதனாலதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண வைக்கிறேன். எனக்கு என்னை விட கண்டிப்பா பெரியவர் தான் அவரு. சோ எனக்கு கூட பிறக்காத அண்ணனா இருக்காரு அவர். அதனால எனக்கு ஏதோ ஒண்ணு, எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பேசுற எல்லா விஷுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், அண்ணன் ரசிகர்கள் ஆகட்டும், அவர் கூட எல்லாத்துக்குமே அவர் கூட ஒரு பார்த்தாலும் பார்க்கலனாலும் தனிப்பட்ட ஒரு பாண்ட் இருக்கு அவர் கூட, இல்லையா? நம்ம அண்ணன் அவரை யாராவது ஏதாவது பேசிட்டா நம்மளுக்கு கோவம் வருது, உயிர்ல இருந்து வருது. அது எதனாலன்னு தெரியல, அந்த மனுஷன் மேல அவ்வளவு உயிரா இருக்கும். நாங்கெல்லாம் எல்லாருமே நம்ம அண்ணன், என் தம்பி, என்னோட மகன் அப்படின்னு இன்னைக்கு கொண்டாடி அவரை சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்க. 100 நாள் ஆயிடுச்சு, 100 நாள் கடந்து போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஒரு 100 நாள் ஆட்சி? 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லணுமா அந்த வார்த்தையால? எங்க போனாலும் வந்து லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது, ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு சும்மா நான் ஆட்டோல வரும்போது கூட கேட்டோம்னா, யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்கன்னா, யாருக்குமா போட்டிருப்பேன், நம்ம தலைவருக்கு தான், நம்ம அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் நான் ஓட்டு போடல, ஆனா ஓட்டு போட்டிருந்துருக்கலாமா, ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் இவரை வந்து இந்த சீட்ல இருந்தெல்லாம் எந்திரிக்க வைக்கணும்னு யார் நினைச்சாலும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. கல்யாண மண்டபமா கதறிட்டு தான் தெரியணுமோ தவிர அந்த சீட்ல இருந்து முதலமைச்சர்ன்ற பேருக்கு சிஎம் ஜோசப் விஜய், அவ்வளவுதான், வேற யாருமே கிடையாது. தனுஷ் ஐயோ
எங்க எங்க இன்னொரு தலைவர் வந்துகிட்டே இருக்காரு, வரட்டும், அந்தவே இல்ல. வரட்டும். அப்படி ஊதிட்டு போயிட்டே இருப்போம் நாங்க. எங்க அண்ணனுக்கு தான் நாங்க முன்னாடி படையா நிக்கிறோமே விர்ச்சுவல் வாரியர்ஸ், எங்களை தாண்டி நடக்குமா ஏதாவது? அதனால வாய்ப்பில்லை. யாரு வேணா வரட்டும், அவங்கவுங்க விருப்பம், வரதெல்லாம் வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம எதுக்குறது யாருன்னு ஒரு இது வேணும்ல. இந்த ஒரு 100 நாள்ல நீங்க கண்கூடா பார்த்த மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம அவரு நிறைய விஷயங்களை, நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல திட்டங்களை அவர் அறிவித்தே வராரு. இருந்தாலுமே நீங்க நேரடியாக பார்த்த சேஞ்சஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதான் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒரு 2-3 விஷயமா போயிருக்கேன். லஞ்சம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. அது வந்து உண்மையே கண் கூட நான் பார்த்துருக்கேன். இல்லை யாராவது லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கூட படல. எனக்கு கோயம்புத்தூர்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட சொல்றாங்க எங்க போனாலும் லஞ்சமே வாங்குறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா எங்க ஃபேமிலிலேயே சில பேர் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இருந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம சைடு பேசுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பெரியம்மாலாம் வந்து கேரளால இருக்காங்க. கேரளால எப்ப விஜய் கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா பசங்க எல்லாம் சேர்ந்து, ஒன்னா சேர்ந்து உறுப்பினர் கார்டு எல்லாம் போட்டு கொடுக்குறாங்களா. அவங்க நாங்க சேர்ந்துட்டோம் அங்கிருந்து போட்டோ அனுப்புறாங்க. அந்த மாதிரி அண்ணன் புகழ் பரவிட்டே இருக்குது. அடுத்தது கண்டிப்பா 2029 பிஎம் ஆயிடுவார். டிவிக்கு இருக்கிற எம்எல்ஏவே அவங்க விட்டு வைக்கல. அவங்க ஒரு பெண்ணா இருந்தாலே அவங்கள ரொம்ப அவதூறா பேசுறது, சிங்கமா பேசுறது இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸா சோசியல் மீடியால இருக்கும்போது இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசுவாங்க. உங்களோட வீடியோஸ்கிலேயே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவேன். என்னடா இப்படி கமெண்ட் போட்டாங்களே. உடனே என் தம்பி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன உன்னோட இதுக்குள்ள இப்படி கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். என் தம்பி ஒய்ஃப் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க இப்படி கமெண்ட் போட்டிருக்காங்களே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம், என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கமெண்ட் பாக்ஸை நான் ஆஃப் பண்ணி வைக்கவே இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட். யாரோ உன்னை ஏதோ பேசுறாங்க, அதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதனால அப்படியே விட்டுட்டேன் நான். கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணல, அப்படியே இருந்துச்சு. ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சிருவேன். நானே படிச்சுட்டு ஹைட் பண்ணி வச்சிருவேன் மேக்ஸிமம். இது எதனால இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு பெண்ணா இருந்து ஒரு வீடியோ போட்டா அவ்வளோ அசிங்கமா பேசணும் அப்படின்றது இருக்கா? என்னோட கருத்துக்கு நீ எதிர்கருத்து சொல்லு, ஓகேவா? அதை பண்ணா தப்பு கிடையாது. ஆனா என்னோட கேரக்டரை, என்னோட உடைய, என்னோட முகத்தை, இதையெல்லாம் நீ வந்து அசிங்கப்படுத்தி பேசினாதான் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா நீ என்ன மாதிரி ஜென்மம்? சந்தோஷப்பட்டுக்கோ, அவ்வளவுதான். நான் ரிப்ளை கூட போட மாட்டேன், அதுக்கெல்லாம் விட்டுருவேன் நான். டிஎம் பண்ணுவாங்க, அசிங்கமான வார்த்தைகள்லாம் வச்சு டிஎம் பண்ணுவாங்க. நாங்கள் கூட இந்த சரண் ஜெயராமன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவன் அவ்வளோ அசிங்கமாக பேசியிருந்தான். ஆனால் இன்ன வரைக்கும் சொல்கிற வார்த்தை என்னன்னா, தொடப்பக்கட்டேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன்னு. நான் அவனுக்கு பர்சனல் மெசேஜும் நான் பண்ணியிருக்கேன். நீ தொடப்பக்கட்டேன்னு சொன்னது எனக்கு பிரச்சனை கிடையாது, என் மூஞ்ச அசிங்கமாக இருக்கேன்னு சொன்னது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என் தம்பி கூட அப்படிதான் பேசிக்குவேன். அவன் திருப்பி என்னை குரங்குனா நான் உன்னை குரங்குனுவேன், அது மாதிரி பேசிக்குவேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உன்னை ஒரு பிரதர் மாதிரி தான் நினைக்கிறேன். அதை மீறி நீ சில வார்த்தைகள் பேசியிருக்க இல்லையா, அதுதான் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை, அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆடியோ போட்டுட்டு விட்டுட்டான். இன்ன வரைக்கும் அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நேத்து கூட ஒரு பேட்டியில சொல்றான், தொடப்பக்கட்டேன்றது மிகப்பெரிய கெட்ட வார்த்தையா, தொடப்பக்கட்டேன்றது மிகப்பெரிய கெட்ட வார்த்தையான்னு இதை தான் கேட்கறான். இவனுங்களுக்கு தைரியம் கிடையாது. தைரியமா ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் கிடையாது. எதை வேணா பேசிடுறது, கேஸ்ன்னு வரும்போது நான் இப்படி சொல்லல அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாத்திக்க வேண்டியது. நான் வந்து தப்பா பெண்களை பேசினேன் அப்படின்ற மாதிரி நேத்து அவங்கள பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கான். நான் தான் சொல்றேன், குரங்குன்னு பேசினா வேணான்னு சொல்ல, கேரக்டர் ஏன் தப்பா பேசுற? அதை மீறி என்னோட வீடியோஸ்ல அவனோட வீடியோஸ்ல போய் பார்த்தா பீப் போட்டு தான் கேட்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட வீடியோஸ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. குழந்தைகள் இருந்து எல்லாரும் பாக்குற மாதிரி தானே இருக்கு. ஆனா நம்மள மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஆயுதம் வந்து அதுதான். அதனால அந்த ஆயுதத்தை வச்சு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் இப்ப இதெல்லாம் வந்து அது எப்படி சொல்றது, திருந்த மாட்டாங்க. இல்ல நாங்க இப்படி போயிட்டோம், அவ்வளவுதான். தூசு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம தான் ஆட்சியில உட்காந்துட்டு இருக்கோம், இது கத்ததான் செய்யும் தெரிஞ்சிருச்சு. அதனால அதை பத்தி ஃபீல் பண்ணல. தலைவர் எவ்வளியோ தொண்டனும் அவங்களே, அதனால அவங்களும் அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஆனா டிஎம்கேவோட பாதி அழிவு வந்துருச்சு, மீதி அழிவு ஜென்சியால வரும்னு நினைக்கிறேன். இந்த டிஎம்கேவோட ஜென்சிஸ்னால அவங்கள அழிச்சுக்குவாங்க கன்ஃபார்மா. அது எதனால இந்த கூட்டம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. உண்மையாவே அவங்களே சொல்றாங்க, நாங்க வந்து தோல்விக்கு அப்புறம் தான் நாங்க வந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவர்ஜுனா நான் சொன்னாங்க, இந்த மாதிரி காசு கொடுத்துதான் அந்த கூட்டம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மை அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப நீ ஒரு விஷயம் வந்து என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னும் போது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க 2-3 தடவை பேசுறீங்க, அவங்க ரொம்ப தப்பு பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்றீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைச்சா மட்டும்தான்
நீங்க வந்து அவ்வளோ கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ற தப்பு எல்லாமே தெரிஞ்சும் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் வருது. அது ஒரு வேலை, அவங்க ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த பிசினஸுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க வேலையை செய்யறாங்க. ஆனா அந்த வேலையை கரெக்டா செய்யாதனால இவங்களையும் அவங்க அழிச்சிருவாங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஓனரை வேலை செய்யறவங்க சேர்ந்து முடிச்சுட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி முடிச்சிடுவாங்க. என்ன ஒண்ணே ஒண்ணு தெரியுமா, நீங்க வந்து ஜென்சியா இருங்க, நீங்க வந்து எங்களுக்கு எதிராக கருத்து சொல்லுங்க, எல்லாமே ஓகே. பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் விஷயத்த வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு நீங்க வந்து உங்க கருத்துக்களை போடுங்க. நீங்க அந்த ஷேரன் உதயநிதினு ஒரு பொண்ணு இருக்கு, ஆதவர்ஜுனா அண்ணாவை வந்து இந்த வார்த்தை தான் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுது. நிர்மல் குமார் அண்ணா வந்து அவ்வளோ அசிங்கமா பேசுது. இந்த மாதிரி வந்து நீ பேசு, அவரோட கருத்துக்கு உனக்கு எதிர்கருத்து இருந்தா எதிர்கருத்தை பேசு. ஆனா அதுக்காக நீ யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. உன்னோட தகுதி தான் அதுல வந்து தெரியுதோ தவிர எங்களுக்கு இதனால எந்த இஷ்யூவும் கிடையாது. உன்னோட தகுதி தராதரத்தை நீயே கெடுத்துக்கிற. நாளைக்கு நான் வந்து நல்ல வேர்டு பேசினா நீ நாளைக்கு என்ன பார்க்கும்போது மரியாதை கொடுத்து பேசுவீங்க. நான் ரொம்ப சீப்பான வேர்ட்ஸ் பேசிட்டே இருந்தா உங்களுக்கும் என் முன்னாடி அந்த வேர்ட்ஸ் தானே வரும் ஈஸியா. இவங்களே அப்படி பேசுறவங்க தான். சோ அவங்களோட தராதரத்தை அவங்களே கம்மி பண்ணிக்கிறாங்க. அதேதான், அதே வழியில வந்துட்டு இருக்காங்க. நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.